ஹலோ நண்பா, இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொழுப்பு கல்லீரல் பிரச்சனையை குணப்படுத்துறதுக்கு எளிய வீட்டு வைத்தியத்தை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரச்சனை நம்மள நிறைய பேருக்கு இருந்துட்டு வருதுங்க, இன்னும் நிறைய பேருக்கு உருவாகிட்டு வருதுன்னே சொல்லலாம். கட்டாயமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொழுப்பு கல்லீரல் பிரச்சனை வேகமாக அதிகரிச்சுட்டு வருது. மோசமான வாழ்க்கை முறை, தவறான உணவு பழக்கம், குறைவான உடற்பயிற்சி, இது எல்லாமே ஒரு முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுது. கொழுப்பு கல்லீரலை இயற்கை முறையில் நம்ம குணப்படுத்த முடியும், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எடையை நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அதிக எடையோடு இருக்கிறது கொழுப்பு கல்லீரல் அபாயத்தை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு வாய்ப்பாக இருக்குது. தினமும் உடற்பயிற்சி, யோகா, நடைப்பயிற்சி மூலமாக உங்களோட எடையை நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. இது மூலிமா கல்லீரல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். சர்க்கரையோட அளவையும் ரொம்ப கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. அதிகமாக சர்க்கரை சாப்பிட்றது உடலில் கலோரிகள் அதிகரிக்கிறதுக்கும் கொழுப்பு உருவாகிறதுக்கும் ரொம்பவே ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. கொழுப்பு கல்லீரல் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் சர்க்கரை உட்கொள்ளலை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆரோக்கியமான உணவு. உங்களோட உணவில் பச்சை காய்கறிகள், கொட்டைகள், மீன் மற்றும் முழு தானியங்களை சேர்த்துக்கோங்க. துரித உணவு, அதுக்கப்புறம் இனிப்புகள், இது எல்லாத்தையுமே தவிர்த்துருங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் தினசரி ஃபாஸ்ட் ஃபுட்டை கட்டாயமாக அவங்களோட உணவில் எடுத்துகிட்டு வரீங்க. ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லக்கூடிய இந்த சிக்கன் ரைஸ் சம்மந்தமான நிறைய உணவுகளை சாப்பிட்டுட்டு வரும். துரித உணவுகள்ன்ற பேர், அதாவது ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய அந்த ஃபுட்டை நம்ம சாப்பிட்டு வரது மூலமாக நம்மளோட உடம்பும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சீக்கிரத்தில் பிரச்சனைக்கு உண்டாகுன்றதை நம்ம யாருமே யோசிக்கிறதில்ல. அதனால் அந்த மாதிரியான உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. அதே நேரத்தில் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்க. தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு 30 நிமிஷமாவது உடற்பயிற்சி, யோகா செஞ்சுட்டு வாங்க. இது உங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, கல்லீரலில் கொழுப்பு சேர்றதை தடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. உடற்பயிற்சி சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் நம்ம நிறைய உடற்பயிற்சி சம்மந்தமான வீடியோஸை போட்டுட்ருக்கோம். ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி போகணுன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் லோகோவை கிளிக் பண்ணுங்கள். அது மூலிமா மேலே இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்து பயன்பெறுங்க. அடுத்ததாக காஃபி உட்கொள்ளலை கட்டாயமாக குறைச்சாகணும். கல்லீரல் கொழுப்பு சேர்றதை தடுக்கக்கூடிய கூறுகளில் முக்கியமான ஒன்று, ஒரு நாளைக்கு 1-2 கப் காஃபி குடிக்கிறதுன்றது போதுமானது. அதையும் தாண்டி நிறைய பேர் ஒரு நாளைக்கு 4-5 கப் காஃபி குடிச்சிட்டு வராங்க. அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அதாவது கொழுப்பு கல்லீரல் அபாயம் கட்டாயமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கடைசியாக மது, அதாவது சொல்கிறது ட்ரிங்க்ஸு. இன்னும் நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த மதுவை குடிச்சிட்டு வராங்க. ஸோ இதை குடிக்கிறதுன்றது உங்களோட உடலில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதுவும் கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் அதிக அளவில் ஏற்படுத்துதுன்னே டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. கொழுப்பு கல்லீரல் பிரச்சனையை அதிகரிக்கிறதுக்கு இது முக்கிய காரணம். ஆரோக்கியமான கல்லீரலுக்கு மது அருந்துவதை முற்றிலுமாக குறைச்சிடுங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு ரொம்பவே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். கடைசியாக போதுமான அளவு தூக்கம். தாமதமாக தூங்காதீங்க. அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 9-10 மணிக்குள்ளேயே தூங்க போயிடுங்க. 10 மணியை தாண்டி 11-12 தூங்க போகிறது உங்களோட கல்லீரல் பிரச்சனையை பாதிக்கும். அதே நேரத்தில் தூக்கமின்மைன்றது வளர்ச்சிதை மாற்றத்தை தொந்தரவு செய்யுது. ஆரோக்கியமான கல்லீரல் நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல உடலை பெறத்துக்கு நீங்கள் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த கொழுப்பு கல்லீரல் பிரச்சனை சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.